என்னதான் விலங்குகளும் சரி பறவைகளும் சரி காட்டுக்கு வெளியே கடலுக்கு மேலே நாங்க எவ்வளவு வீடியோஸ் எல்லாம் பார்த்து இதே மாதிரி டிஃபரெண்டாவும் செய்யக்கூடிய விஷயங்களும் நம்ம மனிதர்கள் மூலியமா செஞ்சிருப்பாங்களே. நம்ம மனிதர்களால உருவாக்கப்பட்ட 10 விலங்குகளை இந்த வீடியோல நான் தான் உங்க மிஸ்டர் ஜே. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற 10 அனிமல் ஹைபிரிடான அனிமல்ஸ் சொல்றாங்க. 10வது லிஸ்ட்ல இருக்கிற அனிமல் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக் தான் சொல்றாங்க. சார்லஸ் வால் டாக்னு சொல்றாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஓநாய் பாதி நாய் பாதி சேர்ந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேர் மார்டேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஆர்மி சோல்ஜர். இவர் லாஸ்டா ஃபைட்டிங் எல்லாம் போடும்போது ஒரு ஓநாய் கூட எல்லாம் ஓடி போயிருக்கு. அதுல ஒரு ஃபீமேல் ஓநாயும் அடிபட்டு விழுந்திருக்கு. இவர் ஆல்ரெடி வீட்ல வளர்த்துட்டு இருக்க ஒரு நாய் மேல் டாக் ஜெர்மன் ஷெப்பே சொல்லலாம். அந்த ஃபீமேல் ஓநாயும் இந்த மேல் டாகும் சேர்த்து ஒண்ணா வளர்த்து இருந்திருக்காரு. அல போக்கல மேல் டாகும் இந்த ஃபீமேல் ஓநாயும் சேர்ந்து ஓநாய் 3 மாசம் கழிச்சு பப்பீஸும் போட்டுருக்கு. பப்பீஸ்னா நாய் பாதி ஓநாய் பாதி. இப்போ அது பிரீடாவே வளர்த்து நம்ம சேல்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லைன்ல இருக்குது லைகர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிங்கத்தை மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டாவே இருக்கும். இந்த அனிமல் ஒரு டிஃபரெண்டாவே இருக்குன்னு சொல்ல முடியும். ஹைட் மட்டும் 220 கிலோன்னு சொல்றாங்க. அடேங்க போட்டோல பாக்குற இவர் தான் கார்னல் ஹேரன் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தான் வளர்த்து இருக்கிறாரு. இவர் ஒரு மெஜிஷியன். அதாவது என்ன பண்ணாருன்னா ஆண் சிங்கத்தையும் பெண் புலியும் போட்டே உள்ள. அதனாலவே இந்த உலகத்துக்கு இன்ட்ரோ கொடுத்திருக்காரு இந்த லைகர். எப்படி இருக்கு கமெண்ட் சொல்லுங்க. இவருடைய பலம் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க ஷாக். கைங்கத்துக்கும் ஒரு புலிக்கு மட்டும் சண்டை பட்டா எவ்வளவு பலம். புலியும் சேர்ந்த பலத்தை ஒரு ஆளா வச்சிருக்காரு இந்த தலைவர். நம்ம வீட்ல இருக்கிற அனிமல் பேர் தான் பீஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது பிரைட் அண்ட் அதெல்லாம் 90s செஞ்சுரோ சொல்லிட்டு இருக்காங்க. பீஃபெல்லோ பிரீட் பண்ணது வந்து சார்லஸ் குட்நைட்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இந்த லிஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டொமஸ்டிக் கேட்டல் நாட்டு மாடு காட்டு மாடு சேர்ந்தா எப்படி இருக்கும் அதோட ஷேப்பா உருவாக்கிறாரு. மட்டும் இல்லாம ஒரு விவசாயி. அதனால மாடுவே வளர்த்துட்டு இருக்காரு. வீட்டோட வளர்த்துட்டு இருந்த மாடை சாப்பிடறதெல்லாம் பார்த்துட்டு காட்டு மாடு வேற உள்ள வந்து இதோட கூட்டமா ஐக்கியமாய ஒரு மாசம் கழிச்சு தான் தெரியும் இதுல ஒரு மாடு பிரெக்னண்டா இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. இதுக்கப்புறம் அவருக்கு தெரியுது தலைவர் பண்ண வேலை தானே இது. இந்த 10,000 கோடி வித்திருக்கு. அதனால இந்த பிசினஸ் சூப்பரா இருக்கு. நம்ம ஏதாவது பார்க்க போது கிரிப்னு சொல்லிட்டு கிரிப் வேற கிரிப் வேற. பாம்புல வளர்க்குற ஆட்டும் மலைப்பகுதியில வாழ்ற ஆடும் சேர்த்து பேர் தான் பேண்டி மார்க் அப்படின்னு சொல்றாங்க. 19th செஞ்சுரியில இவர் செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி இந்த குட்டி தான் இந்த குட்டி எப்படி டிஃபரெண்டா இருக்கா. ஃபார்மாவே கிரியேட் பண்ணி பல கோடி பிசினஸ் எல்லாம் பார்த்திருக்காரு தலைவர். இல்லாம கிலோவும் அதிகமா வர சூப்பரான பிசினஸ் தான் நம்ம பார்க்க போற அனிமல் தான் சவனா கேட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 6ல இடம் பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது. நம்ம சாதாரணமாவே பூனை எல்லாம் வளர்த்துட்டு தான் இருப்பாங்க. சேர்ந்த ஜட்ஜி பிராங்க் என்பவர் தான் 1960s கேட் வளர்த்துருக்காரு. வளர்க்குற பூனைய காட்டு பூனையோட சேர்த்து ஒரு மேட்டரா போட்டுருக்காங்க. அதுல போட்ட குட்டிங்க 6 குட்டிங்கல மச்சான் 5 குட்டிங்க செத்து போச்சு. இந்த ஒரு குட்டி மட்டும் தான் உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீத்தா குட்டி மாதிரி இருக்கறனால இவ சேல்ஸ் பண்ணவே ஆசையும் படலைங்க. பரம்பரையா இது வளர்த்துட்டு தான் இருக்காங்க. ஃபைல இருக்க அனிமல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பாருங்க. நான் கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். சோ எனக்காக நம்பர் 5வது பிளேஸ் அனிமல்ஸ் தான் ஜீப்ராய்டுன்னு சொல்றாங்க. சிறப்பான அம்சமே அவர் ஷேப் தான். எதோட பாத்தீங்கன்னா ஜீப்ராவும் நம்ம ஹார்ஸும் சேர்ந்த வேலைங்க தான் இது. வெளியே சுத்திட்டு இருந்த ஜீப்ராவையும் வீட்டுக்குள்ள வளர்த்த குதிரையும் சேர்த்து விட்டுருக்காரு. மாட்டோன் அப்படின்னு சொல்றாரு. 19th செஞ்சுரியில அவர் செஞ்சிருக்காரு. குதிரையும் சேர்ந்தா என்ன மாதிரி இருக்கும் அப்படி நம்மளுக்கு தெரியல. அந்த மாதிரி பாதியா உருவதான் வந்து டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லி ஜூலையும் விட்டு நிறைய காசும் பல்கா பாத்துருக்காரு தலைவர். நம்ம 4ல இருக்க அனிமல் என்ன பாத்தீங்கன்னா ஜூ ப்ரௌன் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா ஒரு எருமை மாடுன்னு சொல்றாங்க. அதாவது 1947 வால்கி என்றதா ஒரு கம்பெனியை நிர்வாகம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. யூரோப்பியன் இருக்க எருமை மாட்டையும் அமெரிக்கால இருக்க நாட்டு மாட்டையும் சேர்த்து ஒரு ஜூ ப்ரான் ஒரு ரெடி பண்ணிருக்காங்க. இதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பார்த்தா பால் அதிகமா வரும். நம்ம அவங்க நினைச்ச மாதிரி பாலும் கரெக்டா வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஷேப் கொம்பா கீழே வளர்ந்துருக்கு. மேலதான் கொம்பு இருக்கும். எருமை மட்டுக்கும் மேலதான் கொம்பு இருக்கும். ஆனா இவருக்கு மட்டும் கீழே கொம்பு இருக்கனால டிஃபரெண்டா இருக்கு. 6ல இருக்க அனிமல் பார்த்தா சீத்தோ கேட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 6ல சவனா கேட் பார்த்த மாதிரி தான் இருக்கு. இதை பில்ட் பண்ணவர் சார்லோ ட்ரைமோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை பார்க்க சீத்தா மாதிரி இருக்கனால 2001ல ஆக்டோபஸ் ஒயிட்டும் பென்சியல் கேட்டும் சேர்த்து விட்டு அது ரெண்டு ஒண்ணா விட ஒரு பிரீடாவே கிரியேட் பண்ணிருக்காங்க. 2ல இருக்க அனிமல் பாத்தீங்கன்னா சுலைமோ டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பிரீட் பண்ணது வந்து கிலிம் சுலைமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டாக் எப்படி கிரியேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்ரீபோன் ஹஸ்கியும் வித் ஜாக்கையும் சேர்த்து விட்டுருக்காங்க. இருக்க ஊர்ல பனி பிரதேசனால உங்களுக்கே தெரியும் ஹஸ்கிலாம் வளர்த்துட்டு தான் இருப்பாங்க. அந்த நேரத்துல ஹஸ்கியை வளர்க்குறாங்கன்னா நாயை விட அதிகமா மோப்ப சக்தி அதிகமா அதுக்கு ஹஸ்கி வெளியே தான் படுத்துட்டு இருக்கு. அந்த டைம்ல ஓனாய் சேர்ந்து ஓகே ரைட். நம்பர் 1ல இருக்க அனிமல் சக்காசியா வோல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அனிமலை பிரீட் பண்ணது வந்து கார்லல் ஹாட்டெல் சொல்லிட்டு இருக்காங்க. 1950s செஞ்சுரி வளர்க்கறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு. மட்டும் இல்லாம ஒரு போலீஸ் ஆபீசர்னால ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வளர்த்துட்டு இருந்திருக்காரு. இவர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்டிருக்கேன்னு சொல்லி எட்டி போய் பார்த்ததுல ஒரு ஃபீமேல் ஓனாயும் பார்த்திருக்காரு. இவரே வளர்த்து இவரே ட்ரைனிங் எல்லாம் கொடுத்திருக்காரு. அந்த ஜெர்மன் ஷெப்பரும் இவன் இந்த ஓனாயும் சேர்ந்து வளர்ந்ததுனால தான் இந்த ஒரு அனிமல் வந்திருக்கு. இது பார்க்க டிஃபரெண்டா இருக்கறனால இத ஆர்மி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 10 அனிமல்ல எந்த அனிமல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.